புனியே மாட்டியா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் காலை ஓடிச்சிட்டோம். அம்மா என் காலை அது மாதிரி தான் ஓடிச்சாங்க. இது பாருமா, இது வர தூண்டா வந்து எப்போ விளையாட்டு விஷயம் கிடையாது. கவனமாக படி. உனக்கு மேடம் கஷ்டப்பட்டு சொல்லி ஃபீஸ் 1000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன் நீ. ஃபீஸ் 1000 ரூபா கொடுக்கீங்கன்னா வெறும் 10 ரூபா. அதெல்லாம் 1000. ஏடா நீ கற்றதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்லாடே. நாளைக்கு உனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டை சேர்த்து விடுதேன்டே உங்கள் கிளாஸில். நீ இந்த பாயை நல்லா சொல்லி கொடுத்துட்டேன்னு உனக்கு 10 ஸ்டூடெண்ட்டை சேர்த்து விடுதே 10,000. ஐயோ இவனும் சொல்லி கொடுக்குறதே எனக்கு சிரிக்கக்கூடாது வேற. அப்படி பின்னாடி சரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி புனியணும். அதுக்கப்புறம் இப்படி இப்படி நடக்கணும். லேசா சவுண்டே கேட்கக்கூடாது. டக்கு டக்குன்னு அட்டாச் ஆகக்கூடாது. கொஞ்சம் வெறி. ஐயோ ஏன்னா இந்த காலை ஆடிக்கிட்டே இருக்கு. பயம் அவனுக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. புனி ஸ்டேட்டா இருக்கக்கூடாது. ஸ்கேட்டிங் ஓட்டையில போடுறா. ஸ்கேட்டிங் ஓட்டையில எல்லாரும் இப்படி புரிஞ்சு தான் இப்படி ஓட்டுவாங்க. நீ என்ன ஸ்டேட்டா ஓடு. ஸ்டேட்டா நின்னா உலகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சு நின்னா உள்ள மாட்டேன். நீ என்ன சொன்ன? அது இல்லை, என்ன சொன்னேன்? புரியணும். ஸ்ட்ரெயிட்டா நடப்பான். பாத்தியா, ஸ்ட்ரெயிட்டா ஆனோட விழுந்துட்டேன். இவன் தூக்கி தூக்கி விழுந்துட்டு எனக்கு எனர்ஜி கேட்கும். இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்தா உள்ளதான் செய்வேன். நடக்க தான் சொல்லல. நான் ஒன்றும் உன்னை ரோல் பண்ண சொல்லல. நடக்க பழகு. அதுக்கப்புறம் இவனுக்கெல்லாம் என்ன டீச் பண்ண முடியாது. எத்தனை டைம் நான் சொன்னேன் குனி குனி குனி. ஸ்கேட்டிங் ஓட்டே எப்பவுமே குனிஞ்சுதான் இருக்கும். ஃபோன் பார்க்கவே ஸ்ட்ரெயிட்டா பாரு. குனி. தாத்தா வாகையில இப்படிதான் குனிஞ்சிருக்கணும். இப்பவுமே குனிய பழகிப்போம். பாத்தீங்களா, ஸ்டேட் ஆனாலே விழுந்துடலாம். இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு. மேம் தான் பனிஷ்மெண்ட். ஏடா நான் ஸ்கேட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேட்டிங் ஓட்டியே என்ன தெரியுமா பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ரன்னிங் ரேஸ் எடுத்தாங்க. நாங்க ரன்னிங் ரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்கேட்டிங் ரூல்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. வாங்கி வந்து அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சோம். ஓ யாரும் உனையே இங்கெல்லாம் வர சொன்னாங்க. இதுலதான் சுத்திக்கிட்டு உனக்கெல்லாம் பெரிய கிரவுண்ட் வேணும். என்ன சொன்னேன்னா நீங்க பார்த்து ரொம்பலாம் புரியாத. தமிழ்ல உள்ள இது சோமாதான் இருக்கு. ஏடா நம்ம காலு நின்னா அசைந்து
அதான் நீ போகணும். ஏய் நான் தூங்கல, நான் படுத்துதான் இருக்கேன். நீ ஒழுங்கா பண்ண பாரு. ஹலோ, உனக்கு நான் நடக்க தான் சொன்னேன், உங்க பேசணும்.